ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் சாப்டர் 10க்கான லீக்ஸ் அண்ட் ஸ்பாய்லர்ஸ்லாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாப்டர் 10 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக May 20 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரா டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துடும். அதை நம்ம எப்பயும் போல் கிளியர் அண்ட் கட்டாக ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் அந்த சாப்டர்லாம் வரதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது சாப்டர் 10 பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா சாப்டர் 9 வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓவராலாக இந்த சாப்டர் 10 எப்படி இருக்க போகுது, ஃபியூச்சர் புருட்டோ எதை நோக்கி போகுது அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தோணக்கூடிய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றது கூட மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் சாப்டரோட ஒரு சர்ப்ரைஸ்டு மூமெண்ட்னா அது நம்ம குராமாவோட கம்பேக் தான். ஹிமாவரி கிட்ட அவர் பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு சாப்டர் 9 வந்து வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீக்வன்ஸ் என்னன்னா, நம்ம கவாக்கி வெர்சஸ் புருட்டோ, அது இன்னமும் ஃபயராக இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓபி கேரக்டராக காமிச்சிட்டு இருக்காங்க. லிட்ரலி ஜூரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மைட்டி புஷ் லெவலுக்கு ஒரு பவர் சோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் இறக்கியிருப்பான். அந்த அளவுக்கு அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஒரு சும்மா ஒரு வார்ம் அப் பவர் சோர்ஸ் தான் நான் சொல்லுவேன். இன்னும் அவன்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ்லாம் இருக்கு. அதை இன்னும் அவன் வந்து ரிவீல் பண்ணி சண்டைலாம் போட ஆரம்பிக்கல. அவன் இப்போ வரையுமே பேச்சுவார்த்தை நடத்துற மூட்ல தான் இருக்கான். இன்னும் அவன் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கல. அப்படி பார்க்கும்போது கமிங் சாப்டர்ல ஜூராவோட வில்லனிசம் எப்படி இருக்குன்றத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தென் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான லீக்ஸ் இதை பத்தி என்ன கிடைச்சிருக்குன்னா, ஜூரா இவங்க எல்லாருமே ஒரு ஹைட் அவுட்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் ஜூரா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, இவனால அந்த ஒட்சுகி ட்ரீ மூலமா வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் செய்யப்பட்ட பர்சன்ஸோட ஒரு ஈவில் வெர்ஷன் மாதிரி நம்ம சொல்லலாம். அதுல நம்ம சாஸ்கேவுமே இருப்பாரு. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருப்போம் ஃபியூ சாப்டர்ஸ்க்குலாம் முன்னாடி. அந்த ஈவில் வெர்ஷன் ஆஃப் சாஸ்கே வந்து பாத்தீங்கன்னா கமிங் சாப்டர், அதாவது இந்த சாப்டர் 10ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க சாட்ரா வேற இருக்காங்க, சாட்ரா அண்ட் புருட்டோ இருக்காங்க. இவங்களை எதிர்த்து லீஃப் வில்லேஜ்ல நம்ம ஈவில் சாஸ்கே சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸ்னா உண்மையிலே அது வந்து ஒரு எமோஷனல் கலந்த ஒரு பேட்டிலா இருக்கும். ஏன்னா சாரடா உச்சிகா அவங்க அப்பா கூடயே சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மறுபக்கம் புருட்டோ, ஸோ புருட்டோக்குமே வந்து பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து ஒரு சென்சே அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டாரு. ஸோ புருட்டோக்கு வந்து அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பேட்டிலா இருக்கும். அப்படி ஒருவேளை ஈவில் சாஸ்கே அந்த இடத்துக்கு வந்தா ஐ திங்க் இதை நம்ம ப்ராப்பரா 3rd சாப்டர் ஆர் 4th சாப்டர்லேயே இதை நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்கே வந்து ஒரு ட்ரீ அப்படியே முழுசா முழுங்குற மாதிரியான ஒரு பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் அவரோட தலை கை மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீல அவர் மாட்டிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரீல தான் அவரோட சோல் அண்ட் அவரோட பவர்லாம் அப்சர்வ் செய்யப்பட்டு இந்த ஒரு ஈவில் சாஸ்கே வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அதை தடுத்து நிறுத்தினாதான் நம்ம சாஸ்கேவை மறுபடியும் கொண்டு வர முடியும். இப்போ புருட்டோக்கு ஒரு மிகப்பெரிய கடமையே இருக்கு. தன்னோட அப்பா அம்மாவை கொண்டு வரணும், தன்னோட சென்சேவை மறுபடியும் காப்பாற்றணும். இதை தாண்டி அவரோட ஐடென்டிட்டியை மறுபடியும் பாதுகாக்கணும் கவாக்கிட்ட இருந்து. தென் இதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜை பாதுகாக்கணும் ஒட்சுகி கிளான் மெம்பர்ஸ்ல இருந்து. இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து புருட்டோ மேல வந்து விழுந்துருச்சு. இப்போ கூட சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. லைக் ஸ்டார்டிங்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா ஃபேஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம புருட்டோக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஷிகமாரு 8th ஹோகாகேவும் பாத்தீங்கன்னா இப்போ புருட்டோவை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. சாரடா உச்சிகா இருக்காங்க, தென் மாஸ்டர் காஷின் கோஜி இருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ புருட்டோக்கு ஓரளவு கொஞ்சம் பேக்கப் சப்போர்ட்டும் இருக்கு. லாஸ்ட் சாப்டர்ல வேற கவாக்கியை போட்டு நொறுக்கி இருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா புருட்டோ வந்து இன்னும் அவரோட பிளானை வந்து ரிவீல் பண்ணல. ஸோ அவர் ஒரு பிளான் படி தான் வந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்னதான் வருதுன்றதா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு புருட்டோ ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பான்னு தான் நான் நம்புறேன். ஸ்டில் இன்னும் ஷிகமாரு வந்து பேட்டில் நடக்கிற இடத்துக்கு வரல. ஒரு தூரத்துல நின்று இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி இந்த சாப்டர்ல அவர் உள்ள இறங்கலாம். ஏன்னா அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவர் வந்துதான் ஆகணும். இங்க ஹிமாவரியும் வந்து பாத்தீங்கன்னா குராமா கூட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை என்னவாச்சு, அவங்க நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள வந்து குராமாவோட பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஹிமாவரி வந்து ஒரு ட்ரெயின்ட் பர்சனா மாறுறாங்களா? ஏன்னா ஹிமாவரி பின்னாடியே இவன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஜூரா. இப்படி என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் வந்து நம்ம சாப்டர் 10ல பார்க்க போறோம். ஸோ கூடி சீக்கிரமே வரப்போகுது. இதை தாண்டி லாஸ்டா நம்ம சேனல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பேன். லைக் ஃபியூச்சர் சாப்டர்ஸ் எதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரிடிக்ஷன் நான் பேசினால 5th ஷினோபி வேர்ல்ட் வார்னு ஒன்று வரப்போகுது. ஸோ அதில் வந்து இங்க இருக்கக்கூடிய மொத்த ஷினோபிஸுமே ஒட்சுகி கிளான் மெம்பர்ஸ் எடுத்து சண்டை போட போறாங்க. அதுதான் 5th கிரேட் நிஞ்சா வரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். அதுல கண்டிப்பா நிறைய ஓபி கேரக்டர்ஸ், பழைய கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரிடிக்ஷனா அந்த இடத்துல போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, மாத்ரா வரலாம் வாய்ப்பு இல்லை, மாத்ரா, ஹஷிராமா, மினட்டோ இவங்கலாம் வர வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களோட சோல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு
டென்சைல. அப்படி பார்க்கும்போது அவங்க எப்படி மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் தான். பட் இருந்தாலும் இங்க கதைக்கு தேவைன்னா அதை கிரியேட்டர் எப்படி வேணா மாத்தி அமைப்பாரு. அது வந்து கதை சொல்ற ஒரு கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே கிளாசிக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோகாகே செகண்ட் ஹோகாகே வர மாதிரி பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஸ்டார்டிங்ல அந்த மாங்க படிச்சுட்டு இருந்தவங்கள மைண்ட் செட்டை நான் சொல்றேன். இவங்களாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியில 4th கிரேட் நிஞ்சா வேர்ல்ட் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்களே. ஸோ அது மாதிரி தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிரியேட்டர் அவரோட ஐடியாவை அதுக்கேற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அவரோட கையில தான் இருக்கு. ஸோ புதுசா ஒரு டெக்னிக் ஒன்று வர வச்சு இதன் மூலமா நாங்கள் இவங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு கூட நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ குராமாவே ரிட்டர்ன் வந்திருக்குன்னா போது அது எப்படி ஆச்சு அதுவே இன்னும் நமக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஆனா வந்திருக்கு. அப்போ அங்க ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்ட் அவரால் பண்ண முடியும் போது அவரால் அதை பண்ண முடியும். எப்படி பண்ண போறாரு அப்படின்றதுல தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்கு. கண்டிப்பா கிஷிமோட்டோ நினைச்சாருன்னா நம்ம மாதரா, தென் நம்ம ஹஷிராமா, மினட்டோ, டோபிராமா, ஏன் நம்ம ஜிராயாவா கூட கொண்டு வர முடியும். பிகாஸ் இன்னும் அவர் வந்து ஈடுடென்சையே செய்யப்படல. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ரெயின் வில்லேஜ்ல அவரோட பாடி சாம்பிள் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்தா அவரையுமே வந்து ஈடுடென்சை மூலமா கொண்டு வர முடியும். இங்க புருட்டோ சீரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டா சயின்ஸ் டெக்னாலஜி இது எல்லாத்துலயும் ரொம்ப கை தேர்ந்தவனா நம்ம அமாண்டோ இருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த ஒரு ஆள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல மாறுவாரு. ஏன்னா இங்க ஷினோபிஸ் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஜூட்சுஸே வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா வந்து நான் ஈஸியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மாத்தி அமைச்சிருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டரால ஏதோ ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல பண்ண முடியும். ஸோ அதை பத்தி அந்த கேரக்டர் வந்து நம்ம கவாக்கிட்ட கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கவாக்கி அதை கண்டுக்கல. கண்டிப்பா அந்த கேரக்டர் மூலமா நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் மொமெண்ட் இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். இதை தாண்டி இப்போ ரீசன்ட் ஸ்பாயிலர்ஸ் லீக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மாதராக்கு கூடி சீக்கிரம் கிரீன் ரினேகனோட அவர் ரிட்டர்ன் ஆவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிரீன் ரினேகனா ஏன் கிரீன் கலர்ல இருக்கணும்? ரினேகன் வந்து ஒரு ஒயலட் கலர்ல இருக்கும். அது ஏன் கிரீன் கலர்லாம் மாறி வரணும்? அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து ஒரு பவர் அப்ஸ்க்கான ஒரு அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கலாம். லைக் மோமோஷிகி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோமோஷிகியோட ரினேகன் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல மாறும். தென் நம்ம சாஸ்கியோட ரினேகன்ல வந்து பாத்தீங்கன்னா டொமோ இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலர் ரினேகனுமே நம்ம பார்த்திருக்கோம். இதன் மாதிரி ஒரு பவர் அப் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா மாதராக்கு அவரோட உச்சக்கட்ட பவர்ஸ்க்கு ரீச் பண்ணும்போது எப்படி மோமோஷிகி எல்லோ கலர்ல ரினேகனை வந்து மாத்தினாரோ அதே மாதிரி இங்க மாதராவாலையும் கிரீன் கலர்ல மாத்த முடியும். இது வந்து இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் ஸ்பாயிலர்ஸ் படி நான் பேசுறேன். அது கிரீன் கலர்ல தான் வரணும் அப்படின்னு இல்ல. அது என்ன கலரா வேணா வரலாம். ஆனா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ரினேகன்ல நம்ம மாதரா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது ஸ்பெஷல் பவர் அப்ஸ் வந்து நம்ம மாதரா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு சில முக்கியமான பவர் அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிடைக்கலாம். அவர் வந்து ஸ்டார்ட் டு இப்போ வரையுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்பெஷல் ஐ வந்து அவருக்கு இன்னும் ஏதாவது ஒரு சில ஸ்பெஷல் ஜுட்சுஸ் வந்து பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ஒரு சில பவர்ஃபுல்லான பவர் அட்டாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரிசோர்ஸா இது இருக்கலாம். இதெல்லாம் கமிங் சாப்டர்ஸ்ல நடக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டில் இப்போ வரையுமே நீங்க நிறைய பேர் சொல்லலாம் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு. ஏன்னா குராமா வருவாரு வரமாட்டாருன்ற தீரி ஒரு 3-4 மாசத்துக்கு ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசி தான் இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க குராமா வரமாட்டாங்கன்னு இதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா இப்போ அது வந்துருச்சு. ஸோ அது கிரியேட்டர் கையில தான் இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போமே என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா இப்போ அவங்க ஃபியூச்சர்ல சண்டை போடக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்லி கேரக்டர்ஸ். அவங்களை எதிர்த்து சண்டை போறதுக்கு காட்லி பவர் கொண்ட நிறைய பேர் வேணும். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்தா ஸ்பெஷல் மொமெண்டாவும் இருக்கும். பல பேருக்கு கூஸ் பம்பும் கிரியேட் ஆகும். நல்ல ஹைப் ஏறும். ஆல்ரெடி புருட்டோ வந்து பாத்தீங்கன்னா மாங்கால் சேல்ஸ்ல வந்து பீக்கை ரீச் பண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா புருட்டோ எங்கேயோ போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்றத. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு வந்து மீட் பண்றது வரையும் டாடா.